ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ் ஏறி திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி பஸ் எல்லாமே புக்கிங்கில் தான் இருக்குது. கிளாம்பாக்கத்தில் வந்தீங்கன்னா ஒன்று மொபைல் ஆப்பில் புக் பண்ணிக்கங்க, இல்லைனா உள்ளே புக் பண்ணிக்கங்க. அப்படி புக்கிங் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் எல்லோ கலர் பஸ்ஸில் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் லிமிட்டெட் பஸ் தான் இருக்குது, நிறையா பஸ் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து திருச்சி இப்போ பயங்கரமான ஹீட்டு. மார்னிங் டைமில் யாருமே ட்ராவல் பண்ணிடாதீங்க, சூடு தாங்க முடியல. அதுவும் ரைட் சைடில் வந்து பஸ் ஏறி நம்ம போகிறப்ப உட்காந்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்லாம் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் வெளுக்க தொடங்கிடும். அதனால் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உட்காராமல் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கங்க. லெஃப்ட் சைடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். கிளாம்பாக்கத்துலேயுமே பஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. திருச்சி போகிறக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா கிடச்ச சீட்டை ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது. பார்த்து முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கங்க. ட்ரெயின் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ஏசி பஸ் தான் முன்னாடியே போனோம் அப்படின்னா நமக்கு இதாகும். பார்த்திங்கன்னா ஏசியில் நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே புக்கிங் பண்ணியிருக்கணும் ஆப் மூலமாக, இல்லைனா வந்து டிக்கெட்டே கிடைக்காது. உள்ளேயே மிஷின் இருக்கும், மிஷினில் போனோம்னாலும் ரொம்ப நேரமாக அப்புறம் தான் பஸ் புக் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போகிறோம், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இது சென்னைக்கு ரொம்ப அவுட்டரில் கட்டி வச்சுருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டை சொன்னோன்னா. நைட் ட்ராவல்ஸ்லாம் சென்னைக்குள்ளே போகிறனால மோஸ்ட்லி நைட் ட்ராவல்ஸ் தான் நைட் யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே.